என்ன திவ்யா, எல்லாரும் கியூல நிக்கிறாங்க. என்ன செய்ய போற? இதா கர்நாடகா ஸ்டைல் பென்னே மசாலா தோசை செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமா உப்பு. இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே சுடு தண்ணியில் ஊற வச்ச காஞ்ச மிளகா இதையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இஞ்சி, கட் பண்ணி வச்ச பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், சின்னதாக 2 வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச 2 உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உருளைக்கிழங்க இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு வந்தோடனே கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம்.